Amen. Praise the Lord, dear people of God. It's such a joy to welcome you all for this new month, the month of May. உங்கள் யாவரையும் இந்த மே மாதத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் எனக்கு அதிக மகிழ்ச்சி. I believe this month of May is an ordained month of God. இந்த மே மாதம் ஒரு ஆர்டைன்ட் பண்ண மாதமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. I believe the past 4 months in our life, நம்முடைய வாழ்க்கையில கடந்த 4 மாதங்கள், the Lord was so faithful. தேவன் நமக்கு மிகவும் நல்லவராய் இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார். Maybe the 4 months is very fast, and as I say always, like for some people it might be fast and furious. சில பேருக்கு இந்த 4 மாதம் ரொம்ப வேகமா இருந்திருக்கலாம், வேகமாகவும் இருந்திருக்கலாம், வேகத்தில் கொஞ்சம் பயங்கரமான தடைகளாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மே மாதம், the Lord is about to do something great in your life. ஆண்டவர் இந்த 5வது மாதத்தில் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. I prophesy in this month of May, whatever the promises and the covenant the Lord has made with you, He is faithful to begin it, to proceed it, and to fulfill it. ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில கொடுத்து இந்த 5வது மாதம் அனைத்து வாக்குத்தத்தங்களையும் அவர் துவங்கவும் அவர் அதை முடிக்கவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெரிய ஒரு ஆமென் சொல்றீங்க? Be excited about this new month. இந்த புதிய மாதத்தை குறித்து அதிக உற்சாகத்துடன் ஆவலுடன் காத்திருங்கள். God needs some excited people in spirit. ஆண்டவருக்கு ஆவியில் உற்சாகமாய் இருக்கிறவர்கள் அதிகமாய் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா whoever is excited in the spirit, they have the ability to receive what God says. யாரெல்லாம் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே உற்சாகமாய் தாகமாய் இருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரமே வாக்குத்தத்தத்தை சுகந்தரித்து அதன்படி வாழ முடியும். Amen. எடுத்து வாசிப்போம். Deuteronomy chapter 10 and verse 11. And the Lord said unto me, Arise, take thy journey before the people, that they may go in and possess the land which I swear unto their fathers to give unto them. கர்த்தர் என்னை நோக்கி, நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பதாக பிரயாணப்பட்டு போ என்றார். The month of May, the Lord is about to say, it is a season that you need to arise. நீ எழுந்து புறப்பட வேண்டிய காலகட்டத்திற்குள்ளே இருக்கிறாய். The Lord said to me, for my people, the month of May is to arise and just move forward. Arise and shine. இந்த மே மாதம் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய, எழும்பி புறப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். The month of May is all about you should arise, says the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர், நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி புறப்படு என்று சொல்லுகிற காலகட்டத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். It is a time to arise, my dear brother. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய, நீ எழும்பி புறப்பட வேண்டிய காலகட்டத்திற்குள் இருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே. If you are still praying about, if you are still waiting for a word, நீங்கள் இன்னும் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை அனுப்புங்க அப்படி நீங்க காத்திருப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்காக தான். தேவன் சொல்லுகிறார், நீ எழும்பி நான் காட்டுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. நீ எழும்பி நான் உனக்கு வைத்திருக்கிற பிரயாணத்துக்கு நேராய் புறப்பட்டு போ. I see many people here. The Lord has set a journey for you. The Lord has set a location for you. The Lord has set a place for you. Now it is a time to arise. தேவன் உங்களுக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கென்று ஒரு லொகேஷனை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று டெஸ்டினியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு. It's enough. You're tired. It's enough
to say reasons. It's enough to cry the time to arise, my dear people of God. நீ அழுது புலம்பி கண்ணீர் விட்ட காலங்கள் போதும். இந்த மே மாதம் நீ எழும்ப வேண்டிய காலம். It is time to arise. Hallelujah. How many of you believe this word is for you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை? Hallelujah. Hallelujah. The Lord says, empowering church, it's time to arise. Enemy said everything is over. Enemy said there is no hope. Enemy told you everyone forgotten you. Enemy said there is no way. But God says, arise. சத்ரு சொன்னான் எல்லாம் மறந்துட்டாங்க, எல்லாம் முடிந்து போனது, நம்பிக்கைக்குரிய சாத்தியமற்ற எந்த காரியம் உனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி உன்னை முடக்கி வைத்திருந்தால் இந்த 5வது மாதம் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. arise, புறப்படு. Hallelujah. Something powerful, something great is on your way, says the Lord. The first thing is here, you will arise from the unprepared zone where you have been living inside. முதல்ல தேவன் எங்க இருந்து உங்களை வெளியே கொண்டு வர போறாருன்னா, ஆயத்தமே படாத ஒரு இடத்துல ரொம்ப நாளா சோர்ந்து போய் படுத்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் இந்த மெசேஜை கொடுக்கும்போது சொன்னார், போய் என் ஜனங்களிடத்துல சொல்லு, go and tell my people, I want them to arise and prepare themselves for the greater glory. என் ஜனங்களிடத்துல போய் சொல்லு, எழும்பி அவர்கள் மிகப்பெரிய திட்டத்திற்கு நேராய் புறப்பட வேண்டும். நான் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராய் நடக்க வேண்டும். But certain people here, you are unprepared. Enemy has made you unprepared. You are tired about your problem. God says, my dear daughter, my dear son, prepare. Something great is on your way. என் அன்பு மகளே, நீ ஆயத்தப்படு. I see many people, you are in an unprepared zone. Unprepared zone la நிறைய பேர் இருக்கிறீங்க. Pastor, what is that unprepared zone? ஆண்டவருடைய வார்த்தை ஏற்கனவே உனக்கு புறப்பட்டு வந்துருச்சு. God's word is already ready for you. God's action is already ready for you. ஆண்டவருடைய செயல் ஏற்கனவே ரெடியா இருக்கு. But because you believed the lie of enemy, பிசாசுடைய பல பொய்கள் உன் வாழ்க்கையில் இருப்பதனால் you are tired, you are unprepared to walk into the prepared plan of God. I don't know for whom I'm speaking to this new month. இந்த புதிய மாதத்துல நான் யாரோட பேசுகிறேன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆயத்தப்பட்ட திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன்னால ஆயத்தமே பட முடியாத சில இடங்களிலே நீ மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறாய். From there you will arise from the unprepared zone. Some people, your mind is full of stumble block. சில பேருடைய சிந்தனைகள் ஃபுல்லாவே பிளாக் ஆகி கிடக்கு. இருதயம் வலியில இருக்கு. You are in pain. So you're unprepared. Even God speaks, even the word comes, at that particular moment you're excited. But the next day you're tired about the process moving forward. ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த டைம்ல நல்லா இருக்கு. ஆனா அடுத்த நாள் முன்பதாக போறதுக்கு பலம் இல்லாம இருக்கிறீங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, the Lord says, arise. What made you to be tired? The Lord is delivering you today in Jesus' mighty name. உன்னை எது சோர்கடித்ததோ, உன்னை எது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதோ அந்த இடத்துல இருந்து தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ ஆயத்தப்படு, நான் உன்னை மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறேன். From the unprepared zone to the prepared condition, the Lord is changing your life. Hallelujah. ஆயத்தப்படாத ஜோன்ல இருந்து prepared conditionக்கு ஆண்டவர் உங்களை எழுப்பி பிரயாணம் பண்ண வைக்க போகிறார். This May month, there is a journey that is waiting. This journey is not about your ideologies. This journey is not about your thinking. It is something from the above. Get ready. Be prepared for the greater journeys on the way. இந்த பயணமானது நீங்கள் நினைத்தது போல இருக்க போறதல்ல, நீங்க வேண்டியது போல இருக்க போவதல்ல. இது கர்த்தர் உண்டு பண்ணின பிரயாணம். நீ எழும்பி கிளம்பு.
be prepared அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Unprepared zoneல இருந்து prepared conditionக்கு the Lord's force is about to change your life in Jesus' mighty name. Hallelujah. How many of you believe this word is for you? Amen. This 5th month is a season. இந்த 5வது மாதம் உங்களுடைய காலகட்டம். From the unprepared zone, God's force is going to move powerfully. ஆண்டவருடைய புயம் பயங்கரமா அசைவாடி ஆயத்தப்படுகிற கண்டிஷனுக்கு உங்க வாழ்க்கையை, உங்கள் போராட்டம் எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்து நிறைவுக்குள்ள தேவன் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Arise from the unprepared zone. Stop saying everything is over. Stop complaining. Amen. போதும், கம்ப்ளைண்ட் பண்ணது போதும், எனக்கு எது நடக்கல அப்படின்னு சொன்னது போதும். See, because other people are pointing out to you and saying, see, nothing happened to you, see, nothing happened to you, உனக்கு எது நடக்கல பார். அவங்க சொல்றதுனால உன் கடவுள் கெட்டவராயிட மாட்டார். Don't be disappointed for others people who are pointing out the finger at you. Don't be disappointed. Your God is great. Yes, Joseph had many disappointments. யோசேப்புக்கு நிறைய மன கஷ்டம் இருந்தது உண்மைதான். அடுத்தவங்க கையை காட்டி அவனை குற்றப்படுத்தினது உண்மைதான். உன் கூட கடவுள் இருந்தா இந்த நிலைமைக்கு நீ போயிருப்பியான்னு சொன்னது உண்மைதான். உன் தரிசனம் உண்மையா இருந்தா இந்நேரத்துக்கு நீ இப்படி இருப்பியான்னு சொன்னது உண்மைதான். But he knows, no matter what happens, what reality comes, my God is still faithful. From the unprepared zone, God's force took Joseph into the prepared condition. My dear sister and brother, அன்பு சகோதரனே சகோதரியே, ஆயத்தப்படுங்க. You are getting arised, you are raising up from the unprepared zone to the prepared condition. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். The second thing, you will arise from your fear and from your doubts. You know what stops your journey many times? உங்க பயணத்தை நிறைய டைம் நிறுத்துவது எது தெரியுமா? உங்க பயமோ உங்க சந்தேகமும் தான். நிறைய நேரங்களில் நம்ம பிரயாணப்பட்டு நல்ல ஒரு ஜேர்னி போகலாம் காரில் அப்படின் போது சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு கார் ஜேர்னி செட் ஆகுது, வாந்தி வந்துடும்ன்ற பயத்தில் நம்ம போய் என்ஜாய் பண்ண இடத்த விட்டுருவாங்க. சில பேருக்கு அந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணாலே பயத்தோடு இருப்பாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் உண்டாக்கின whatever God has prepared, whatever God wants to declare, when God says arise, this fear, pain and doubt stops you to arise for the plans of God. இந்த பயமும் சந்தேகமும் தான் நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டிய இடங்கள்ல உங்களை கீழே தள்ளி பிரகாசிக்கவே முடியாத அளவுக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிறான். நீங்க என்னைக்கே எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம். Because you had that fear, because you had the doubt, you're still stagnant. I know for whom I'm preaching. Israelites people, they were almost captivated for more than 350 years. 350 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஜனங்கள் பயங்கரமான கட்டுகளுக்குள்ளே இருந்தார்கள். ஆனா தேவன் ஏதாவது இவங்களை வெளியே கொண்டு வந்தாலும், even though God had brought them outside, still because of the fear of Egypt, you know, the doubts of Egypt that also traveled with them. நல்லா புரிஞ்சுக்கணும். They traveled in the journey with the Lord, but also they had a journey with the spirit of fear of Egypt and the doubts of Egypt and the spirit of Pharaoh which was around them. என்னதான் தேவன் இவர்களை விடுவித்து ஒரு பயணத்துக்குள்ள கொண்டு போனாலும் அந்த பயணத்திலும் இவங்க ஒரு பயணத்தில் இருந்தாங்க. எந்த விதமான பயணத்தில்? எகிப்துவோடைய பயத்திலும் பார்வோனுடைய சந்தேகத்திலும், வாழுவோமா வாழ மாட்டோமா, கடவுள் செய்வாரா காப்புவாத்தாரா, இன்னைக்கு மன்னா வந்துருச்சு நாளைக்கு என்ன, இந்த டவுட் அண்ட் ஃபியர் தான் that was the biggest failure of Israelites. அதுதான் இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. Enemy was easily accessible because the key of fear, the key of doubt was operating. பயம் என்கிற சாவியும் சந்தேகம் என்ற சாவியும் ரொம்ப ஈஸியா இருந்தாலும் பிசாசு அவங்களை அடிக்கடி ஆட்கொள்ள முடிந்தது. இன்னைக்கு ஏன் தெரியுமா? உங்க லைஃப்ல நீங்க 10 நிமிஷம் லைனா டங்ஸ் பேசினாலும், விழுந்து ஃபாஸ்டிங் பண்ணாலும், you had so much of experience, but still you cannot inherit the land because you have the mentality of the Egypt, the spirit of fear.
the spirit of doubt, that is dominating your life, அது உங்க வாழ்க்கையை ஆளுமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 5வது மாதம், இந்த மே மாதம், you will arise from the fear and the doubts that is stopping your journey. How many of you believe this? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 5வது மாதம் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் இருந்தும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்கள் இருந்தும் எங்களை கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு வந்து அப்பா வைத்திருக்கிற பயணத்துக்கு நேராக நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். We are going to journey with the Lord. Come on, this month of May, we always say like this, right? It's time for summer, and all the people will go to, summer vacations. They have a journey, right? So இந்த 5வது மாதம் நிறைய பேருக்கு வெக்கேஷன் டைமாக இருக்கும், நிறைய இடத்துக்கு ஜேர்னி பண்ணுறது போல. I'm prophesying, உண்மையை சொல்கிறேன், 5வது மாதம் ஒரு ஜேர்னியாக தான் இருக்க பொழுது கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை, ஆரம்பத்தை, ஒரு பயணத்தை உங்கள் வாழ்க்கையில் வைக்க போகிறார். அந்த பயணத்துக்கு தேவையான சில கிருபையை கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எழுப்புவேன், உன்னை எழுப்பி பிரகாசிக்க வைப்பேன். இந்த பயத்திலிருந்து, இந்த சந்தேகத்திலிருந்து, இந்த வழியிலிருந்து உன்னை மீண்டு வர வைப்பேன். நீ மீண்டு எழும்பும் பொழுது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? Hallelujah. And third thing, the Lord is going to arise you from the counsel of pain and from the defeated mindset. மூன்றாவது காரியம், many people still pain is counseling your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற வழிகள் தான் இன்னும் உங்களை கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கு. கர்த்தர் 1000 வழியில மூலமாய் பேசினாலும், தேவ மனிதர்கள் மூலமாக பேசினாலும், பாடல்கள் மூலமாக பேசினாலும், தீர்க்க தரிசனமாக பேசினாலும், even God speaks through worship, song, and to the man of God, to the message of God. You get lot of word, but still your pain is counseling your life. ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் பேசாமலாம் இல்லை. கர்த்தர் பேசுறது கேட்காம உனக்கு கேட்கிற சவுண்ட் என்ன? உன் வலி. உன் வலி உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது, இந்த மாதமும் வேலை ஆகாது, இந்த வருடமும் உனக்கு ஒன்றும் நடக்காது. This month also nothing is going to happen, nothing is going to change. The people who are around you, they can see change. Why you can't see change? Because God has left you. உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றம் வந்துச்சானா உனக்கே மாற்றம் இல்லை அப்படின்னு பிசாசு உன் வாழ்க்கையில் இருக்கிற வழி want to பேச because you are getting counseling with your pain. Am I speaking to someone here? The Lord is speaking to you. Stop listening to the counsels of pain and the defeated mindset. தோற்கடிக்கப்பட்ட ஒரு எண்ணம். நீ விசுவாசியா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள தோற்கடிக்கப்பட்ட எண்ணம் இருந்தா நீ எழும்பி பிரகாசிக்க முடியாது. defeated mind. இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது ஒரு defeated mind. That's why they were not able to win the Pharaoh. செத்து போனார்கள் அநேக பேர். ஒரு சில குரூப் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. You know why? Because they believed in God. They were under the Trinity. இதுக்கு நான் சொல்லுகிறேன், what is stopping your life today? What counsel is being listening into your ears? என்ன ஆலோசனையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த defeated mindல இருக்கிறீங்க? I'm telling you, even with a defeated mind you can worship. Even with a defeated mind you can speak in tongues. Even with a defeated mind you can go to church. That doesn't mean you're delivered. தோற்கடிக்கப்பட்ட எண்ணத்தோட ஆராதனை செய்யலாம், தோற்கடிக்கப்பட்ட எண்ணத்தோட சர்ச்சுக்கு போகலாம், தோற்கடிக்கிறது எந்த மீட்டிங் வேணா போகலாம். அதனால நீ ஜெயிச்சிருவேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், I will arise, I will raise you from the defeated mind and from the counsel of pain. உன் வழிகளை ஜெயிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய கிருபையை உனக்கு பாராட்டுவார். ஓ, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? 5வது மாதம், something is about to happen in my life. You are going to come out of the wrong counsels, the counsel of pain. இந்த வழிகள் எனக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், இதுல இருந்து வெளியே வருவீங்க. தோற்கடிக்கப்பட்ட எண்ணத்திலிருந்து வெளியே வருவீங்க. Arise, church, arise. Hallelujah. 5th month, we are in the top gear of the 5th month. Hallelujah. The 5th gear is the top gear. I'm telling you, இந்த 5வது மாதம் மிக துரிதமாய் கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்கு செய்து முடிப்பார். God is about to do something soon and very fast. Get ready. May month, pastor, எனக்கு என்ன நடக்கும்? You will arise. நீ எழும்பி பிரகாசிப்பாய்.
இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? கர்த்தர் என்னை நோக்கி நான் கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பதாக பிரயாணப்பட்டு போ என்றார். உங்க குடும்பம் மாறணும்னா முதல்ல நீங்க எழும்பணும். If you want your family to see the change, first of all you need to be arised from the place where you are stagnated. நீங்க எழும்பாம மத்தவங்களை எழும்பி போன்னு சொல்ல முடியாது பாருங்க. So get ready. May is all about inheriting the uncommon zones in your life. மே மாதம் அன்காமன் ஜோனை சுகந்தரிக்க போகிறோம். அது என்ன பாஸ்டர் அன்காமன்? உங்க புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம், உங்க இருதயத்துக்கு எட்டாத ஒரு காரியம், நீங்க ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நடக்கிற ஒரு காரியமாய் இருக்க போகிறது. Hallelujah. It's time to inherit uncommon zone. I'm prophesying, தீர்க்கதரிசனமாக சொல்றேன், இந்த மே மாதம் நம்ம சபையாய் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து நீங்க எல்லாரும் இந்த சர்ச்சில் சாட்சி சொல்ல போறீங்க. நாங்கள் நினையாத கண்டிராத காரியத்தை மே மாதம் சுகந்தரித்தோம். Hallelujah. நான் சொன்னேன், arise from unexpected, unprepared zone to prepared condition. Arise from the fear, doubts to move on to your journey. Arise from the counsel of pain and defeated mind. எழும்பு பிரகாசிங்க. ஆயத்தப்படாத ஜோன்ல இருந்து prepared conditionக்கு தேவன் மாத்த போகிறார். உங்க பயத்திலிருந்தும் சந்தேகங்களிலிருந்தும் எழும்பி பிரகாசிப்பீங்க. வழி தருகிற ஆலோசனைகளிலிருந்தும் தோற்கடிக்கப்பட்ட சிந்தையிலிருந்தும் இம்மாதம் நீங்க வெளியே வருவீங்க. எழும்பி பிரகாசிப்ப. நீ கிளம்புன்றார் ஆண்டவர். Just move forward. Arise church. Time to arise. No more reasons. No more compromises. Don't give up. காரணங்கள் இனி கிடையாது. நான் எழும்ப போகிறேன். எழும்பி பிரகாசிப்பேன். கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன். என் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும். உங்களை பார்த்து 4 பேராவது அவங்க வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நீங்க சுகித்து வாழ்வீர்கள், உயர்ந்து வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை பண்ண போறீங்க? எல்லா கண்களையும் மூடி கரங்களை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். I want everyone to pray with me. Lift your hands, stretch forth your hands towards the heaven, and we are going to declare this month of May, I will arise. இந்த மே மாதம் நான் எழும்புவேன், எழும்பி பிரகாசிப்பேன். This May month, all the defeated mindset will break. உடைக்கப்பட்ட உள்ளங்கள், தோற்கடிக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உடைந்து போவதாக. I will come out of my fear, doubt. என் வலிகளிலிருந்து, பயங்களிலிருந்து, சந்தேகங்களிலிருந்து நான் விடுபடுவேன். கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். This 5th month I am declaring uncommon blessings, uncommon wealth, uncommon financial, uncommon miracles will be released in Jesus name. புத்திக்கு எட்டாத financial காரியங்கள், புத்திக்கு எட்டாத அற்புத அடையாளங்கள், புத்திக்கு எட்டாத கர்த்தருடைய அசைவுகளை இம்மாதம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். I pray என்றைக்கும் இல்லாத சாட்சி இந்த 5வது மாதம் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் குடும்பமும் பார்ப்பதாக. I pray and I declare this 5th month you shall see powerful testimonies, powerful glory, powerful miracles in your life. Father, we seal this prayer. Let my people will see greater joy, victory and the sound of trumpet. மிகப்பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த 5வது மாதம் பார்க்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைங்க. இந்த மாதம் ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்கள் ஏதும் ஒரு வியாதி வராம சேதமின்றி இரத்தத்தால் மூடுகிறேன். This month they will not see any accidents, sickness, nothing, but they will see health and healthiness. Cover them with your blood. In Jesus' mighty name we pray. And the church said amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும்
இன்றும் மீண்டும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you and God be with you. See you on our Sunday service. Amen.